என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சுய விடுதலை, செல்ஃப் டெலிவரன்ஸ் எப்படி பெற்றுக்கொள்வது? ஒரு மனிதனோடு கூட போராடுகிற சில போராட்டங்கள், அவன் வாழ்க்கையில் சில நேரம் கட்டப்படுகிற அந்த கட்டுகளிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்வதற்கு தாமாகவே தேவனுடைய சமூகத்தில் வேதத்தின் அடிப்படையில் வேதம் கொடுக்கிற, கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனைகளை பின்பற்றி நடந்தால் நிச்சயமாய் அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். அதை தான் நாம் இந்த நாட்களில் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த வசனங்கள் உங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நினைத்து நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நிறைய சாட்சிகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மை இந்த சீரீஸ் ஆஃப் மெசேஜஸ் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை நீங்கள் கீழே கமெண்ட்ல எழுதுங்க. நான் நிச்சயமாக அதை ஒவ்வொரு நாளும் படிக்கிறேன். ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். கனம், மகிமை, துதியெல்லாம் அவர் ஒருவருக்கே. ஆமென். பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக்கொள். உன்னை நீ தப்புவித்துக்கொள். நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? எப்படி நம்மை தப்புவித்துக் கொள்வது? ஒருவேளை யாரோ என்னை தப்புவிக்கிறதுக்கு உதவி செய்வார்களா? நிச்சயமாய் நாம் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அகப்பட்டிருந்தால் யாரோ ஒருத்தருடைய உதவி தேவை. ஆனால் சில நேரம் நாம் தான் நமக்குள்ள இருக்கிற, நம்ம வீட்டுக்குள்ள உள்ள பூட்டின பூட்டை திறந்துட்டு வெளியே வந்து ஆகணும். அப்போ நம்ம தான் திறக்கணும். சேதமில்லாமல் நிச்சயமாக திறந்துட்டு வெளியே வர முடியும். பிரியமானவர்களே, அதற்கு தேவன் நம்மிடத்துல தான் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். அந்த வரிசையில இன்றைக்கு தங்களுடைய விடுதலையை தேடிக்கொண்ட இன்னொரு அற்புதமான தேவ மனிதர்களை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்தின் 24, 25 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 16, 24, 25. அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். மக்கதோனியாவிலே ஒரு அழைப்பு வருகிறது. அந்த ஊழியத்தை நிறைவேற்ற போகிறார்கள். பவுலுக்கும் சீலாவுக்கும் ஒரு பயங்கரமான பிரச்சனை காத்திருக்கிறது. பவுலும் சீலாவும் இப்பொழுது அவர்கள் சிறைச்சாலையிலே அடைக்கப்படுகிறார்கள். தொழுமரத்திலே மாட்டி வைக்கப்படுகிறார்கள். இப்போ பயங்கரமான ஒரு போராட்டமான நிலைமை தான். இவங்களை விடுதலையாக்குவதற்கு யாராவது வருவாங்களான்னா நிச்சயமா யாரும் வரமாட்டாங்க. யாரும் வர முடியாது. யாரும் இவர்களை விடுதலையாக்க முடியாது. ஆனால் இவர்களுடைய விடுதலைக்கு இவர்கள் செய்த காரியம் என்னவென்றால், ஏற்கனவே நம்ம ஜெபத்தை குறித்து ஒரு சில நாட்களுக்கு முன்பாக தியானித்தோம். இன்றைக்கு துதித்து உங்கள் சுய விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். துதித்து உங்களுடைய சுய விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். சுய விடுதலைக்கு துதிக்கிற அனுபவம் ரொம்ப அவசியம். நம்ம வாயில துதிகள் இருக்கிறதா? கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். எக்காலத்திலும் உயர்வோ தாழ்வோ நான் துதிப்பேன். எப்பொழுதும், அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நான் துதிப்பேன். ஆண்டவரை எக்காலத்திலும் எப்பொழுதும் துதிக்கிற ஒரு கூட்டம் தான் இந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை உங்க வாழ்க்கையில வெளியிருந்து உள்ள யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது. ஆனா உள்ள இருக்கிற நீங்க அந்த கதவை திறக்க முடியும். விடுதலைக்கான கதவை திறந்து வெளியே வர முடியும். உங்களுக்காக தேவன் சில ஆலோசனைகளை வைத்திருக்கிறார். இன்றைக்கு இதுல இன்னொரு ஆலோசனை என்ன தெரியுமா? துதிக்க பழகுங்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் துதிக்கிறீர்களோ நீங்கள் உங்கள் விடுதலையை பார்ப்பீங்க. சில நேரம் துதிக்க விடாதபடி, துதிக்க முடியாதபடி பிசாசானவன் உங்க மனதை கட்டுவான். நிறைய பேருடைய பிரச்சனை மனதை பிசாசு கட்ட இடம் கொடுத்தது தான். மேலே பறக்கலாம், ஆனால் அவங்க தலையில கூடு கட்ட இடம் கொடுக்காதீங்கன்னு நான் அடிக்கடி சொல்வேன். நான் திரும்ப சொல்லுகிறேன், உங்களை துதிக்க விடாமல் தடுத்த சில பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து மாத்திரமல்ல, உங்கள் சிந்தைக்குள்ளும் அவைகள் உங்களோடு கூட தங்கிவிட்டது. அது உங்க சிந்தையை பாதிக்கிறதுனால உங்களால துதிக்க முடியல, உங்களால கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண முடியல. ஒவ்வொரு நாளும் அந்த அந்த போராட்டம், அந்த பிரஷர் உங்களை துதிக்க விடாம அழுத்திக்கிட்டு இருக்கு. ஏன் ஆண்டவரே, என்னைய எங்கேயோ போக வேண்டியவனை தடுத்தீங்களே, நான் என்னைய ஊழியத்தில் இந்த மக்கதோனியாவுக்கு வராம அந்த ஒரு கனவை காண விடாம இருந்திருக்கலாமே, என்னை ஏன்பா இங்கே கொண்டாந்தீங்க அப்படின்னு முறுமுறுக்கலை. அடித்த அடியில் ஏன்பா நான் இவ்வளோ ஊழியம் செஞ்சேன், இவ்வளோ ஒரு அடி வாங்கணுமா அப்படின்னு அவங்க முறுமுறுக்கலை. மாறாக துதித்தார்கள்.
என்னத்துக்கு துதிச்சிருப்பாங்க? நீங்க கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம், இந்த இடத்துல வச்சதுக்காக ஸ்தோத்திரம், இன்றைக்கு நடைபெற்ற ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம், வார்த்தையை கேட்ட ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம், இங்க இருக்கிற இந்த சிறைச்சாலைக்காரனுக்காக ஸ்தோத்திரம், இந்த துதிக்கிற சத்தத்தை கேட்கிற மற்ற ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்காக அடி வாங்க உதவி செஞ்சிரே ஸ்தோத்திரம், உமக்காக இத்தனை பாடுகளை சகிக்க உதவி செஞ்சீங்களே ஸ்தோத்திரம், இதுல கூட ரட்சிப்பின் சந்தோஷத்தை தந்திருக்கிறீங்களே ஸ்தோத்திரம், இதுல கூட எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எங்க இருதயத்தையும் சிந்தையும் உமக்குள்ளாக காத்து கொண்டிருக்கிறதே ஸ்தோத்திரம். எல்லா நிலைமையிலும் மன ரம்யமா இருக்க கற்றுக் கொடுத்தீரே ஸ்தோத்திரம். பவுல் ஸ்தோத்திரம் பண்ணணும்னா எவ்வளவு காரியத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணியிருப்பார்ல. இப்ப நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இதுல நம்ம எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்ம இத மாதிரி போராட்டமான நேரத்தில் முறுமுறுக்கிறோமா, துதிக்கிறோமா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில எப்படி நாம் கர்த்தரை துதிக்கிறோம்? இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம எவ்வளவு அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறோம்? யோசபாத்தை குறித்து 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அம்மோனியர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார் 3 பேரும் கூட்டம் கூட்டிட்டாங்க. 3 பேரும் இப்போ உன்ன யுத்தத்துக்கு வராங்க. இந்த 3 பேரும் அலைன்ஸ் வச்சு வந்த இந்த கூட்டத்துக்கு விரோதமா யோசபாத் சண்டை போட முடியாது, தெரியும். வெளியே இருந்து யாரும் வந்து காப்பாற்ற முடியாது. அதனாலதான் 3 பேரும் சூழ்ந்துட்டாங்க. 3 பேரும் யோசபாத்தை நெருக்குகிறார்கள். யோசபாத்தோ அவனுக்கு தெரியும், உள்ள இருந்து கதவை திறக்க தெரியும். ஒரு தேவ பிள்ளைக்கு கதவு உள்ள பூட்டி இருக்குது, திறந்துட்டு வெளியே வர முடியும். யாரோ வெளியே இருந்து உள்ள வந்து உங்க கதவை திறந்து விடணுமா? எப்போதும் அதை எதிர்பார்க்காதீங்க. சில நேரம் கர்த்தர் அதையும் செய்வார். தூதர்களை உள்ள கொண்டு வந்து 4 காவல், கடுங்காவல் இருந்தாலும் உள்ள வந்து உங்களை ரெஸ்கியூ பண்ணிட்டு வெளியே கொண்டு போக முடியும். ஆனால் உள்ள இருக்கிற நீங்க கதவை சில நேரம் நீங்க தான் திறக்கணுன்றதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த செல்ஃப் டெலிவரன்ஸுக்கு தேவை என்ன தெரியுமா? உங்கள் பிரச்சனைகளை தாண்டி கொஞ்ச நேரம் துதிக்க முடியாது, உண்மைதான். உங்க பிரச்சனை உங்களை அழுத்தும் போது கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. அந்த அழுத்தத்துக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சமும் உங்களால மேல வர முடியாது. உங்களுடைய காவல் கடுங்காவலா மாறிடும். இன்னும் பிரச்சனை ஜாஸ்தியா தான் தெரியும். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை துதியுங்கள். இல்ல பிரதர், என் சூழ்நிலை மோசமாயிருச்சு பிரதர், துதியுங்கள். பிரதர், யாருமே என்ன பெயில் எடுக்க முடியாது, துதியுங்கள். யாரும் உள்ள வர முடியாது, துதியுங்கள். துதியுங்கள். என்ன நடந்துச்சு தெரியுமா? துதிக்கிறதற்கு பாடகர்களை ஏற்படுத்தினான். அடுத்தது இவங்கெல்லாம் துதித்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துறாங்க. அந்த அலையன்ஸ்குள்ள குழப்பம் வந்து ஒருத்தர் வெட்டி காணாம போயிட்டாங்க. யோசபாத் யுத்தமே பண்ணாம ஜெயிச்சிட்டான். யுத்தமே பண்ணாம அங்க ஒரு வெற்றியை யோசபாத் பெற்றுக்கொண்டான். காரணம், உள்ள இருந்து கதவை திறக்க தெரிஞ்ச யாரா இருந்தாலும் அந்த வாசலில் வெற்றியை காண்பார்கள். சீக்கிரமா வெளியே வாங்க, துதிக்க பழகுங்க. கொஞ்ச நேரம் கஷ்டமா இருக்கும், துதிக்க முடியாது, வாயை கட்டின மாதிரி இருக்கும். சிந்தையை கட்டியிருக்கு, அதனாலதான் உங்க வாய் கட்டப்பட்டிருக்கு. சிந்தை கட்டப்பட்டிருக்கு, அதனாலதான் கண்கள் கட்டப்பட்டிருக்கிறது. எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஆபத்தாய் பார்க்கிறோம். சிந்தை கட்டப்பட்டிருக்கு, அதனாலதான் காதுல விழுகிறது கூட தப்பா தான் விழும். சிந்தை கட்டப்பட்டிருக்கு, அதனாலதான் வாயை திறந்து பேசுறது கூட தப்பா தான் பேசுவோம். சிந்தை கட்டப்பட்டிருக்கு, அதனாலதான் கால்கள் செயல்படலை. உங்கள் சிந்தையின் கட்டுகளை அவிழ்க்க துதி ரொம்ப அவசியம். இன்னொரு வசனத்தை வாசித்து ஜெபிச்சிடலாமா? 42ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். சங்கீதம் 42ஆம் சங்கீதத்தின் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். ஆமென். நான் இன்னும் அவரை துதிப்பேன். பாருங்க, ஆத்மா பார்த்து சொல்லார், ஏன் கலங்குகிறாய், ஏன் தியங்குகிறாய்? கலக்கமும் தியக்கமும் அங்கே அவனோடு போராடுகிறது. என்ன செய்ய போறோம் அப்படின்ற தியக்கம். ஐயோ வந்துருச்சே ஆபத்து, கலக்கம். வந்த ஆபத்தை நினைத்து கலக்கமும், என்ன செய்ய போகிறோம் என்ற அந்த திகைப்பும் இவனோடு போராடும் பொழுது அவர் சொல்லார், இன்னும் நான் துதிக்க போறேன், இன்னும் நான் துதிக்க போறேன். துதிக்க ஆரம்பித்து பாருங்கள், தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் உங்கள் மேல் இறங்கி வரும். அநேக துதிகளிலே கிருபையை பெறுவார்கள். கிருபையை பெற முடியும், உங்களால் அந்த கிருபையை அனுபவிக்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த கிருபையை நாம் யாரெல்லாம் துதிச்சு பெறுறோமோ நிச்சயமாக விடுதலையை பார்க்க முடியும். இந்த வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். 42:5 சங்கீதம் 42:5 தான் இன்னைக்குரிய மனப்பாட வசனம். தொடர்ந்து மனப்பாடம் செய்ய மறக்காதீங்க. ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் ஆண்டவரே இன்னும் விடுதலை பெற முடியாம போராடி கொண்டிருக்கிறார்களோ, துதித்து இந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீர் கற்றுக் கொடுத்த அந்த வார்த்தையின்படியே
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். துதிக்க முடியலையேன்னு போராடுகிற நம்முடைய பிள்ளைகள் இந்த நாளிலே இந்த துதியின் வல்லமையை புரிந்து கொள்ள அனுக்கிரகம் செய்யும். ஆண்டவர் தொடர்ந்து உடைய பிள்ளைகளை நடத்தும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த விடுதலையை காணட்டும், ஜெயத்தை காணட்டும், உடைய மகிமையை காணட்டும். ஆண்டவரே, அந்த செல்ஃப் டெலிவரன்ஸை, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தந்தருளும். துதிப்பதே எங்கள் தகுதி, துதிப்பதே எங்கள் கடமை, துதிப்பதே எங்கள் நோக்கமாய் மாறட்டும். ஆண்டவரே, எங்கள் வாயிலிருந்து எப்போதும் துதி பலிகள் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.